இப்பதான் வாரியா? ஆமா பாட்டி. அன்னைக்கு பெரிய பொண்ணா இருக்கலாமே. ஆமா, தமிழ் சொன்னால. ஆமா பாட்டி. அதான் அப்பா நீ ஃபர்ஸ்ட் போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாங்க பாட்டி. சரி, அந்த வீட்ல தான் இருக்கா, போய் பாரு போ. சரிங்க பாட்டி. அம்மா ஆதிரா. சொல்லுங்க பாட்டி. சாப்பிட்டியா? அப்பா சாப்பாடு கொடுத்தாங்க பாட்டி. உள்ள செம்பவுல எத்தருப்பா, போய் சாப்பிடு. இல்ல பாட்டி, அப்பா சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். இல்ல, போய் சாப்பிடு. ஏமா செம்பவுலே, ஆதிரா வந்திருக்கா, சாப்பாடு வச்சு கொடு. இருக்கட்டும் பாட்டி. இல்ல, போய் சாப்பிடு போ. சரிங்க பாட்டி. தாய் நல்லா இருந்தா புள்ள எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட போதே? ஒரு தாய் சரியில்லைன்னா அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு ஆதிரா வச்சே தெரிஞ்சுக்கலாம். படாத பாடுபடுதாளே, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு புள்ள திணறிட்டு இருக்காளே. என்னத்த சொல்ல, நான் இவளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கிஷோருக்கு கல்யாணத்தை பண்ணேன்? ஐயோ, வேதனையா இருக்குதே. வாங்க. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னத்துக்கு? உடம்பு சரியில்லை என்ன? ஆஸ்திரி போலாமா? இல்லங்க, உங்ககிட்ட பேசணும் தான் வர சொன்னேன். ஏமா இது உடம்பு எதுவும் சரியில்லையா? சரி இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப ஏமா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, உங்ககிட்ட முக்கியமான ஒண்ணு பேசணும். என்ன சொல்லு. எப்படி சொல்ல? பரவாயில்ல சொல்லு. கிஷோரும் தேன்மொழியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியே 2.5 வருஷம் கடந்து போச்சுது. ஒன்னா இருந்தும் சேர்ந்து வாழ முடியாம கஷ்டப்படுறாங்க. இவன் கிட்டத்தட்ட ஒரு பாவம் மாதிரிதான். இன்னைக்கு தேன்மொழி கிட்ட அவன் பேசிட்டு இருந்ததை கேட்ட மனசு கஷ்டமா இருக்கு. அவனும் வயசு கடந்தவன் தானே, இருந்தாலும். சரி, அப்ப கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? ஏங்க, ஆதிரா நம்ம பேத்திதான். அந்த புள்ளை இந்த நிலைமையில வச்சுட்டு நான் எப்படி இவனுக்கு சந்தோஷமா கல்யாண காட்ச முடிக்க? இது நம்ம மனசாட்சி தான் இடம் கொடுக்குமா, இல்ல ஊர் ஜனம் தான் என்ன சொல்லும்? தாய் இல்லாத புள்ள அப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல சோறு பொங்கி கொடுக்க கூட நாதி கிடையாது. இந்த நிலைமையில தேன்மொழி கிஷோர் எப்படி சந்தோஷமா சேர்ந்து வாழ முடியும்? தேன்மொழிட்ட கேட்டாலும் அவன் அதே தான் சொல்லுதா. ஆதிராவை இந்த நிலைமையில வச்சுட்டு நாங்க எப்படித்தான் கல்யாணம் பண்ண முடியும்னு. அவன் நல்ல பக்குவம் இல்ல புள்ள. அது அவன் என்ன மாதிரி வயசு புள்ள தானே, அவளுக்கும் ஆசைகள் இருக்குல்ல அத்தை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு அவ சொல்றா. சரி, இப்ப என்னதான் முடிவு பண்ணுங்க? கிஷோரை பார்க்க பாவமா இருக்குங்க. எதுவுமே ஒரு எல்லைதான், அதை தாண்டி போச்சுன்னா அவன் வேற எங்கேயும் விழுந்துட கூடாது. எனக்கு பயமா இருக்குது. அப்படி இல்லங்க, மனசுங்க தானே, விழுந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவன் பண்ண மாட்டான், ஆனா சூழ்நிலை. அப்புறம் அவனுக்கா காத்துட்டு இருக்க தேன்மொழி நிலைமை. இப்ப என்ன பண்ணலாம் முடிவு எடுத்திருக்க? ஆதிராவுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணுனா சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்த்தேன். நான் சொல்றத கேளு. என்னங்க? கிஷோருக்கும் தேன்மொழிக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம். ஏங்க, அவன் கஜேந்திரன் என்ன நினைப்பான்? அவன் ஒண்ணும் நினைக்க மாட்டான். அவன்கிட்ட நான் பேசுறேன். ஒரு பிள்ளைக்கு பாவம் பார்த்து இன்னொரு பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ண முடியுமா? தேன்மொழி நம்ம பிள்ளை தானே, அவன் வாழ்க்கை நாளைக்கு நாசம் ஆயிட்டுனா என்ன பண்ண முடியும்? வேண்டாம், கிஷோருக்கும் தேன்மொழிக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம். ரொம்ப கிராண்டெல்லாம் எதுவுமே வேண்டாம், சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஆதிராக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது பேச வச்சுக்கலாம், தாலி கட்டி வச்சிடலாம். வேற வழி இல்ல. எங்க இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படிங்க? இதுவும் வயசுக்கு வந்த புள்ள, அதுக்கும் ஆசைகள் இருக்குமே. ஏங்க, அந்த மாதிரிலாம் பாக்குறது கொடுமைங்க. நமக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்திருந்தா நம்ம இப்படி அனாதை நின்றுப்போமான இந்த புள்ள மனசு ஏங்கிட்டுனா. அவன் நிலைமை தான் நமக்கு தெரியுமே. சரி, கஜேந்திரன் பேசி பார்க்கலாம். அவங்கிட்டே பேசி பார்த்த எந்த முடிவு எடுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறான். ஆதிராவை பிறகு கல்யாணமே வேண்டான்னு சொல்றானா. ஏங்க, அவன் நிலைமையில இருந்தா யார் வேணாலும் அப்படிதான் சொல்ல முடியும். பெத்தது காதாம்பரியா இருந்தாலும் அவன் கஜேந்திர புள்ள நேர்மையா இருக்கா, அவ்வளவுதான். தருண் இல்லைன்னு சொன்ன உடனே பொண்ணுத்தரகிட்ட போய் சரின்னு சொல்லியிருக்கலாம். இந்த புள்ள அப்படி ஒண்ணு செய்ய மாட்டேன்னு உறுதியா இருக்குது. தான் செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறான்னு நினைச்சு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஓ அப்படியா? என்னங்க ஓ அப்படியாங்க? நான் பொண்ணுத்தரகிட்ட பேசுறேன். இந்த பையன் நல்ல பையன் தானே? ரொம்ப நல்ல பையன். அப்போ உண்மையை சொல்லிட வேண்டியதானே? இவ சம்மதிக்க மாட்டேக்கால. இவளுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குதான், கல்யாணம் பண்ணவே மாட்டாளாம். ஏன்னா அந்த பொண்ணு துறை இது வரைக்கும் எந்த புள்ளைய பார்த்ததும் கிடையாது, காதலிச்சதும் கிடையாது. அவன் மனசுல முத நேசிச்ச பொண்ணு ஆதிரா மட்டும்தான். நல்ல விஷயம் தானே? ஆதிராக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்குதான். நான் உண்மையா இல்லையேங்கறா. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல? கஜேந்திரனும் படாத பாடுதான் பாடுறான். இவன் இந்த விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இவளை யார் தான் மாத்த போறாங்கன்னே தெரியல. மாத்துறது யார் மாத்துறது? அந்த பொண்ணு துறை தான் மாத்தணும். என்னங்க சொல்றீங்க? இவளை மாத்தணும்னா பொண்ணு துறையால மட்டும் தான் முடியும். ஓட்டமும் சாட்டமா இருந்தேன், இப்படி உட்கார
இது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஜாலியா இருக்குதா? இருந்து பாருங்க தெரியும். நான் தான் இப்பெல்லாம் இருந்ததே கிடையாது. அப்ப நீங்க கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வச்சவங்க இல்ல. வாங்கக்கா, எவ்வளவு போர் அடிக்கு தெரியுமா? இங்க பாரு, இதே மாதிரிலாம் எப்பவும் கிடைக்காது. கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கிடணும். அக்கா, இந்த காலத்துல யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா? எந்த காலமா இருந்தாலும் நீ இந்த வீட்டு இளவரசி இல்ல. இளவரசியை கௌரவப்படுத்துறது அந்த குடும்பத்தோட பொறுப்பு. என்ன பொறுப்பு? இதெல்லாம் ஒரு கொடுப்பன தெரியுமா? இந்த காலத்துல போய் இப்படின்னு சொல்லிடியே, இதுல எவ்வளவு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னக்கா இருக்குது? நீ பெரிய பொண்ணு ஆயிட்டோன்னு பாட்டிக்கும் தாத்தாக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்பா அம்மாருக்கு அதுக்கு மேல சந்தோஷம். உங்க மாமாவுக்கு அதுக்கு மேல சந்தோஷம். நீ இப்போ ஒரு இளவரசி மாதிரி இருக்க தெரியுமா? உன்னை எல்லாரும் எப்படி கவனிக்கிறாங்க பார்த்தல. உங்க சித்தப்பா அப்பா எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு குடிசை கட்டி இதுல நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு ஆனந்த கண்ணீரோட இதுல உட்கார வச்சிருக்காங்க. தாத்தா இங்க பாரு, உனக்கு நகை நட்டு எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அம்மா மாதிரி உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கறாங்க. வீடே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்குது. நீ இந்த வீட்டு இளவரசி மாதிரி இப்ப பார்க்கப்படுற தெரியுமா? இந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு மாமா இருக்காது, சிலவங்களுக்கு பெத்தவங்க இருக்க மாட்டாங்க. பெத்தவங்க இருந்தாலும் இந்த மாதிரி செய்யறதுக்கு அவங்க கிட்ட காசு பணம் இருக்காது. அப்படியே காசு பணம் இருந்தா சொந்த பந்தங்களுக்கு மனசு இருக்காது. ஆனா உனக்கு அப்படி இல்லையே, எல்லாமே கிடைச்சிருக்க. அப்ப உங்களுக்கு இது கிடைக்கலையா? இப்பெல்லாம் எனக்கு நடந்ததே இல்ல. எல்லா மாசமும் வர்ற மாதிரி அந்த மாசம் இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். என்ன யாரும் இளவரசி எல்லாம் பார்க்கல. இளவரசிய ஸ்டோரியில தான் பார்த்தேன். முத இந்த வீட்டுல ஒன்ன பாக்குறேன். குடும்பமா ஆனந்தமா அழுறாங்க. அந்த ஆனந்த கண்ணீரை நான் இங்கதானே பாக்குறேன். உன்னை எப்படிலாம் பாக்குறாங்க பாத்தியா? ஆனா எனக்கு போர் அடிக்குதே. ஐயோ, இத மேல எப்பவோ கிடைக்காது அப்படி சொல்லாத, அனுபவிச்சுக்க. சரிங்க ஆதிரக்கா. அப்போ உங்களுக்கு இப்படி நடக்கலன்னு உங்களுக்கு ஃபீலா இல்லையா? ஃபீல் பண்ணிட்டா மட்டும் இத பாரு, இத உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோயே, ஆச்சரியப்படுவாங்க. அப்படியே ஆதிரக்கா? ஆமா, சொல்லி பாரு. இதுக்கே இவ்வளவு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. இன்னும் பெரிய ஃபங்க்ஷன்லாம் உனக்கு வைக்க போறாங்களாம். ஐயோ அக்கா, எனக்கு வெக்கமா இருக்கேக்கா. உனக்கு தனி ஃபீலா இருக்கும்ல? ஆமாக்கா. உனக்கு அப்பா சித்தப்பா அம்மா பெரியம்மா பாட்டி தாத்தா மாமா அண்ணன் தம்பி அப்பப்பா எல்லா உறவும் உனக்கு இருக்குது. என்ன மாதிரிலாம் உனக்கு இல்ல, உனக்கு எல்லாரும் இருக்காங்க. ஆனா நீங்க தானே இந்த வீட்டு மூத்த பேத்தி. அப்ப உங்களுக்கு தானே என்ன மாதிரி வச்சிருக்கனா? அத சொன்னனே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். நீ அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? பாட்டி பேர் உனக்கு கரெக்டா தான் வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இரு, சரியா? சரிங்கக்கா. இவ பெரிய பொண்ணானதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே, நாளைக்கு இவளுக்கு கல்யாண காட்சிலாம் முடிக்கும் போதே இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையிலே பிறந்தா இப்படி பிறக்கணும். என்ன மாதிரி மட்டும் பிறக்கவே கூடாது. சரி, அம்மா தான் எனக்கு சரியில்லை. கூட ஒரு அக்காவோ அண்ணனோ பிறந்திருக்கலாம். அப்போ அவங்களாவது எனக்கு துணையா இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. எல்லாரும் இருந்தோம், எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீலா இருக்குது. அவளுக்கு யாருமே இல்லைங்கிற குறை தெரியாம அவளை நான் பாத்துக்குவேன். அவளை திட்டாதடா, பாவம்டா. நம்மளா 4 இடத்துக்கு போவோம், 4 பசங்க கிட்ட பழகுவோம். நமக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் வராது. நம்ம வேலையும் அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க இப்போ அவங்க பாட்டி வீட்டுல அவ்வளவு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த பொண்ணு மனசு நினைச்சு பாத்தியா? மத்த நாள்ல கூட நமக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் வராது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனு பண்டிகை நாட்கள்ல பாரு, ரொம்ப மனசு வலிக்கும். எல்லாரும் குடும்பமா நிக்கும் போதே நாம மட்டும் தனியா நிப்போம் பாரு, அப்போ வரும் பாரு ஒரு அழுக. நான் எப்பவும் ஆதிராவை அப்படிதான்டா பாக்குறேன். அவன் மனநிலையை தான் நான் பாக்குறேன். பெத்த தாய் கூட அவளுக்கு கிடையாதுடா. அவளை திட்டு உனக்கு எப்படிதான் மனசு வருது? சரி, நான் இனி திட்ட மாட்டேன். நீ இவ்வளவு கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பவும் நான் கவலைப்படுவேன்னு திட்ட மாட்டேன்னு சொல்ற. ஆமா, எனக்கு நீ கவலைப்படக்கூடாது, அவ்வளவுதான். யார் எக்கேடு கேட்டு பண்ணா எனக்கு என்ன? நீ கவலைப்படக்கூடாது, அவ்வளவுதான். நீ கவலைப்படுவேன்னா நான் திட்ட மாட்டேன். சின்ன பையன் மாதிரியே இருக்காடா நீ. உனக்கு தம்பி தானே? இல்லடா, பொதுவாவே எனக்கு யாருமே இல்லைன்னா அவங்க மேல. டேய், நீ உண்மையா சொல்லி. நீ எப்பவும் நான் பாத்துருக்கேன், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீ ரொம்ப ஏற்கப்படுற. நீ ஸ்டேஷன்ல எப்படி பண்ண எனக்கு தெரியும். இவருக்கெல்லாம் கூட நடந்துடுவேன்.
ஆனா இந்த மாதிரி யாராவது வந்தா மட்டும் நீ ரொம்ப இறக்கப்படுறிய? ஏன்டா? டேய், உனக்கு தான் பெரிய குடும்பமே இருக்குற. பாரு, ஏன்டா உனக்கு இந்த மாதிரி ஃபீல் வருது? எனக்கு வரலாம், அந்த ஆதிராவுக்கு வரலாம், உனக்கு ஏன் வருது? உண்மையை சொல்லுடா. உண்மையில அது உன் குடும்பம் தானே? அது என்னடா நீ திடீர்னு அப்படி கேக்குற? போய் சொல்லாதடா. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அக்கா எல்லாரையும் நான் பாத்துருக்கேன். உனக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. உண்மையை சொல்லுடா. நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப இறக்கப்படுற? ஏன்டா, இறக்கப்பட்டது ஒரு குத்தமாடா? அது எனக்கு சின்ன வயசுல உண்டு. இல்லடா, உனக்கு ஏதோ பாதிப்பு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். போட, அதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காப்ல. ஒண்ணு இல்ல 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 இவன் டிபார்ட்மெண்ட் கேஸ் எல்லாம் வரும்போது எவ்வளவு முரட்டாட்டமா நடக்கிறான். அன்னைக்கு காதாம்பரி அடிக்கும் போது கூட ஒரே அடியில அவ சுருண்டு விழுந்துட்டா. ஆனா இந்த மாதிரி யாராவது ஒரு பொண்ணு ஒரு பையனே பார்த்தா இவன் ஏன் இவ்வளவு இழந்த மனசா இருக்கான்? 4 அக்கா 2 அக்கா கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளை குட்டி அப்பா அம்மானு எல்லா உறவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏன் இந்த ஃபீல் வருது? என்னமோ இருக்குதே. என் மேலே இப்படிதான் பாஸ் வச்சிருக்கான் அந்த விக்கி என்ற விக்னேஷ். இவனுக்கு எவ்வளவு பெரிய கெடுதலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே உசுரா இருக்கான். என்னவா இருக்கும்? கண்ட பிடிக்கணுமே. உண்மையிலே அது அவன் குடும்பம் தானே? என்ன அவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க அக்கா மாதிரி யார் பேச இவன் கூட ஒட்டவே மாட்டேங்குது. அவ அப்பனா இவனை புள்ள மாதிரியா பாக்குறான். ஏதோ சம்மத்தி மணி கொட்டுற மிஷின் மாதிரி தானே பாக்குறாரு. ஒரு நாள் கூட புள்ளன்னு பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அது காணாது. இவனுக்கு இவ்வளவு வயசாகுது, இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிறாரா? இன்னொன்னு இவன் வீடு இங்க 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. இவன் ஏன் கோட்டர்ஸ் தங்கி இருக்கான்? இவனும் குடும்பத்தோட அண்டன மாதிரியே எனக்கு தெரியல. பாக்குறேன், கண்டு பிடிக்கிறேன். நீ ரொம்ப ஹாப்பியா இரு, சரியா? அப்ப நீங்க என் கூட இருக்கணும், ஓகே? சரி, உன் கூட இருக்குதுன்னு நான் வந்திருக்கேன். அப்பாதான் அங்க போய் இருந்துக்கன்னு சொல்லிருக்காங்க. நடமாடும் சாபமா நான் இங்கே இருக்கேன். இது செய்த சதியா தெரியலம்மா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த ஓலை குடிசெல்லாம் பின்னினது யாரு? கிசா சித்தப்பா. ஓ அப்படியா? அதான் சூப்பரா இருக்கு. எனக்கெல்லாம் இப்படி பண்ணவே இல்ல. நான் இதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் தெரியுமா? அப்படியாக்கா? பாரு, இவ்ளோ ஜுவல்ஸ் போட்டிருக்க. சொந்த நீ இருந்தால் போதும் அம்மா. மொத்த பூமி எனக்கே தான் சொந்தம் அம்மா. நாளைக்கு உனக்கு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாம். மீனாக்குட்டி அத்தையும் குமார் மாமா உனக்கு காஞ்சிபுரத்துல சேலை எடுத்திருக்காங்களாம். அப்படின்னா பட்டு சேலைக்கே ஃபேமஸ் அங்கதான். அங்க போய் உனக்கு எடுக்க போயிருக்காங்களாம். பாரு, உன் மேல எவ்வளவு பாசம்னு. இப்ப நீ கேட்டிருக்க, இந்த தாவாணி யாரு எடுத்து கொடுத்தா? தினேஷ் அப்பா. ஓ அப்படியா? சூப்பரா இருக்கு. அப்புறம் நான் போட்டிருக்கேன் வளையல, இது வந்து குமாரப்பா. இந்த பிரேஸ்லெட் வந்து மதனப்பா. அப்படியா? சூப்பரா இருக்குது. அழகா இருக்கு. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரட்டா? ஏன்க்கா என் கூட இருப்பேன்னு சொன்னீங்க? இல்ல, நான் போய் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், சரியா? சொந்த நீ இருந்தால் போதும் அம்மா. மொத்த பூமி எனக்கே தான் சொந்தம் அம்மா. இல்லக்கா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுக்கா. பேசிட்டு இருங்களே. எங்க அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரியவே தெரியாது. எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா எங்க அப்பாவும் எனக்கு இதே மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி ஆகும்போது உங்க அப்பா உங்க கூட இல்லையா? அப்ப மட்டும் எங்க அப்பா என் கூட இருந்திருந்தா இதை விட பெருசாவே பண்ணிருப்பாங்களே. அப்ப எங்க அப்பாக்கு என்னையே தெரியாது. அப்போ உங்க அம்மா இருந்திருப்பாங்கல்ல? அம்மா அன்னைக்கு எனக்கு கண்டுக்கவே இல்ல. நீ அழுதியாமல்ல, அப்படிதான் நானும் அழுத. அம்மா அது ஒண்ணும் செய்யாது, போய் குளிச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ, அப்படியா? நான் அழுதேன்னா தமிழ் அம்மா, மீனாக்குட்டி அம்மா, செம்பலி அம்மாலாம் எனக்கு முத்தம் கொடுத்து அது ஒண்ணுல ராசாத்தி சந்தோஷமான விஷயம் தான் சொல்லி எனக்கு தாவணி சட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? அப்படியா? ஆமாக்கா. அத சொன்னேனே, நீ கொடுத்து வச்சவன்னு சொன்னேன்ல. அக்கா, எனக்கு மட்டும் தான் இப்படி பண்ணுவாங்களா? தமிழ் மலை, சம்பகம் மலை எல்லாருக்கும் இப்படி பண்ணுவாங்களா? உங்க குடும்பத்துல இருக்கத பார்த்தா எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணுவாங்க. அக்கா, நீங்களே எங்க குடும்பம் தானக்கா? இல்ல, நான் எங்க அப்பா பிள்ளை. சொந்த நீ இருந்தால் போதும் அம்மா. மொத்த பூமி எனக்கே தான் சொந்தம் அம்மா. எனக்கு எங்க அப்பா மட்டும் தான் இருக்காங்க. நீங்கலாம் சொந்தக்காரங்க. ஓ அப்படியா? உங்க அப்பா எனக்கு மாமா, உங்க அம்மா எனக்கு அத்தை. இப்படிதாங்க எல்லாருமே. இதே வீட்டு பிள்ளை நான் அங்கெல்லாம் இருந்திருப்பேன். ஆமால. ஆனா எங்க அப்பா கிட்ட சொன்னா
மாதிரி எனக்கு செயின் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுப்பாங்களா? நான் எங்க அப்பா கிட்ட எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. இப்ப நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்க போறேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்ன? அப்ப நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா? இல்ல, வருவேன். எங்க அப்பாட்ட சொல்லிட்டு சீக்கிரம் வந்துருது. என்ன? அப்போ சடங்கு அன்னைக்கு நானும் எல்லாம் போட்டிருப்பேன்ல. ஆமாக்கா. அக்கா, இனி நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமாக்கா? சரி, நானும் உடனே மாதிரி சாரி எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரியா? நான் அவசரத்துக்கு வந்தேன்னா இத போட்டுட்டு வந்துட்டேன். அத்தா கழுத்துல எல்லாம் எதுவுமே போடல. நான் ஓடி போய் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்கக்கா. அக்கா, என்ன அன்னைக்கிளே? வேணா, எனக்குள்ள வேணா போட்டுக்கிடுவீங்களா? என்கிட்ட நிறைய இருக்குது. ஐயோ, வேண்டாம். அது உங்க சித்தப்பா அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தது. எனக்கு வேண்டாம். ஐயோ, எங்க வீட்ல யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்ல, எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். நான் இப்ப எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். அக்கா, சீக்கிரம் வருவீங்களாக்கா? நீங்க இருந்ததா எனக்கு நல்லா இருக்குது. 10 நிமிஷத்துல சொல்லிட்டு ஓடி வந்துருவேன். நான் சொல்லிட்டு வந்தாலே எங்க அப்பா வாங்கி வச்சிருவாங்க. அப்ப போனை போட்டு சொல்ல வேண்டியதானே? இல்ல, நான் எங்க அப்பா கிட்ட போய் நேர்ல சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்ப எங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு. நான் எங்க அப்பா பார்க்க போறேன். உங்களுக்கு உங்க அப்பா ஞாபகம் வருதோ? ஆமா, எனக்கு எங்க அப்பா இப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு. நான் போயிட்டு வரேனே. இப்பதானக்கா வந்தீங்க? என்னமோ தெரியல, எனக்கு எங்க அப்பாவை இப்பவுமே பார்க்கணும் போல இருக்குது. இங்கதான் பக்கத்துல இருந்து ஸ்டேஷன்ல இருப்பாங்க. நான் போயிட்டு வரேனே. சரிங்கக்கா. சீக்கிரம் வந்துருவீங்கல்லக்கா?